இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக்குறோம். மெர்ஜர்னி அதாவது இணைப்பு அப்படிங்கிறது இது முழுமையான இணைப்பாக இருக்க வேண்டும். மாறாக சிலர் இணைய வருவது, சிலர் சசிகலா பின்னாலே இருப்பது என்பது வேறு. அது என்ன என்பதை நாங்கள் நேரில் எங்களிடம் அவர்கள் பேசுகிற போதோ எங்களுக்கு தகவலை கூறுகிற போதோதான் அது என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகுதான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல முடியும். இப்ப நாளைக்கே பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். ஓபிஎஸ் நீங்களுடன் ஒரு நிதியமைச்சர் சொல்றது வேற, எங்ககிட்ட சொல்றதுங்கிறது வேற. கம்யூனிகேட் எங்களுக்கு தெரிவிக்கணும்ல. இது இதெல்லாம் மெர்ஜர்ங்கிறதெல்லாம் சீக்கிரட்டா நடக்கிறது. சீக்கிரட் டிஸ்கஷன் பிரஸுக்கு சொல்லி பிரஸ் மூலம் நாங்க பார்க்க முடியாதுல்ல. இப்ப இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்களுமே அதிமுக உள்ளவங்க அந்த குடும்பம் வரக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த கருத்து நாங்க தானே முதல்ல சொன்னோம். 1.5 கோடி தொண்டர்கள் தானே ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்காங்க தலைவரா. 1.5 கோடி தொண்டர்களுடைய எண்ணங்களை தானே ஓபிஎஸ் முத பிரதிபலித்து வெளியே வந்தாரு. இப்ப ஓபிஎஸ் லைன்ல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசினாதான் தெரியும். இது தொடர்பா ஆலோசனை எதுவும் முன்னாள் முதலமைச்சர் இதுவரைக்கும் யாரும் எங்களை சந்திக்கல. யாரு இது வரைக்கும் எங்களோட யாருமே பேசல. எல்லாம் மீடியா செய்திகளாக தான் எல்லாம் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அமைப்பினுடைய முக்கியமான 2 அடிப்படை அஸ்திவாரங்கள். ஒண்ணு, அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமானவர்கள் மீது நீதி விசாரணை எடுத்து இதை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும். 2வது அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஓஎஸ் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அறவே புறக்கணிக்கப்பட்டவர்கள் அந்த கடந்த நிலையிலே அம்மா இருந்த நேரத்தில் என்ன இருந்தாரோ அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட வேண்டும். இந்த 2க்கு எங்க பேசிக் கண்டிஷன்ஸ். இது ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைகள் வந்தாங்கன்னா இப்ப இலக்கமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும்.